வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 23rd டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் நிறையாவே இருக்குது. ஸோ வீடியோவை ரொம்ப கவனமாக கவனிங்க. தேவைப்படுற இடங்களில் குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழக வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து மேலும் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேசிய பேரிடர் நிவாரண நிதி கேட்டு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அது குறித்து நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பார்க்கலாம். தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்காக மத்திய அரசின் பங்காக ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி அளிக்கப்படுகிறது. தமிழகத்திடம் மாநில பேரிடர் நிதியாக ரூபாய் 813.15 கோடி நிகழ் நிதியாண்டில் ஆரம்பத்திலேயே இருந்தது. நிகழாண்டுக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய ரூபாய் 900 கோடி நிதியில் முதல் தவணையாக ரூபாய் 450 கோடி மிக்ஜம் புயலுக்கு முன்னர் அளிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது தவணையாக மீதமிருந்த 450 கோடியும் 4 தென் மாவட்டங்களில் மழை வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது டிசம்பர் 12க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த தீவிரமான மழை அப்படிங்கிற இந்த தென் மாவட்டங்களில் பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மழையை சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கான முன்னெச்சரிக்கைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எண்ணூரில் 405 டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றம் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. எண்ணூரில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,49,240 லிட்டர் எண்ணெய் கலந்த நீரிலிருந்து 405.7 டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குற்ற வழக்குகள் விசாரணையை விரைந்து முடிக்க காவல்துறை, நீதித்துறை ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கரோனா பரவல் நோய் தடுப்பு விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இதெல்லாம் தொடர்ந்து இந்தியாவிலையும் இந்த உருமாற்றம் அடைந்த JN1 அந்த வகையை சார்ந்த கரோனா நுண்கிருமி பரவி வந்துட்டு இருக்கு. ஸோ வகையை பார்த்து வச்சுக்கோங்க. JN1 அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா உட்பட பல இடங்களில் அந்த வகை பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ தமிழகத்திலையும் பாதிப்புகள் ஏற்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு வருது. இதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கேலோ போட்டிக்கான பெயர்களை மாநில மொழிகளில் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தென் மாவட்டங்களிலும் தட்டம்மைக்காக ரூபல்லா தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ரூபல்லா தடுப்பூசி அப்படின்னாலே அது தட்டம்மை நோய்க்கானது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசீஸ் ஏரியாவில் முக்கியமானது. இது மட்டும் இல்லை, முதல் கட்டமாக மக்களை காக்கும் பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. அதன் பின்னர் அந்தந்த மாவட்டங்களில் 15 வயதுக்குட்பட்டோருக்கு தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கும் அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. எம்ஜிஆர் பற்றின ஒரு ஆர்டிக்கல், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் இது. எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய குறிப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1962 அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட வார் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவில் வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. ஸோ அதன்படி, அதாவது நிதி சம்மந்தப்பட்ட ஒரு வேண்டுகோள் அது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா முதலாக யுத்த நிதியாக ரூபாய் 75,000 கொடுத்தவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். எவ்வளவு ரூபாய்? 75,000 ரூபாய். அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த விஷயத்தினால தான் அவர் இறந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திராவிட இயக்க தலைவர்களிலேயே பாரத ரத்னா விருது வாங்கின ஒரே தலைவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் தான். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒவ்வொரு ஆண்டுமே 200 கோடிக்கு மேலே கைத்தறி வேட்டி சேலைகளை அரசே கொள்முதல் செஞ்சு அவற்றை ஏழை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா பொங்கல் பரிசாக கொடுக்குறாங்க. ஸோ இது நாளடைவில் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஏழை மக்களோட வாங்குற அந்த தன்மை கூட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, நெசவாளர்களுக்கும் உரிய ஊதியம் கிடைக்குது.
துணிகளை அரசை கொள்முதல் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு போதுமான வருமானமும் கிடைக்குது. ஸோ இதன் காரணமாக தான் தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவு கைத்தறி சங்கங்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிற டேட்டா இருக்குது. தென் அது மட்டும் இல்லை, எம்ஜிஆரோட உருவாக்கப்பட்டதான் சத்துணவு திட்டம். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் முக்கியமானது தான். ஸோ இந்த சத்துணவு திட்டம் வந்த இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. என்ன அப்படின்னா, சத்துணவு வந்த பிறகு குழந்தைகளால் சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்தவங்க தான் அதிகம். ஸோ இதனால் மாணவர்களோட எண்ணிக்கை கூடிட்டுருக்கு. தென் அது மட்டும் கிடையாது, இந்த திட்டத்தின் மூலம் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க 60,000 பேருக்கு வேலை கிடைக்க செய்தது எம்ஜிஆர் தான். ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி மக்கள் அன்போடு சொல்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் நம்ம அவர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியா. நீங்கள் 11th 12th பாலிட்டி புக்ஸ் பார்த்தீங்க, ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் கவர் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக 11th 12th புக்ஸ் படிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை நோட்ஸ் எடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது போதும். பாருங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 48% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ஒரே நேரத்தில் 20% உயர்த்தி 68% அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பழங்குடியின மக்களுக்கு 1% எக்ஸ்ட்ரா 69%ஆகவும் இடஒதுக்கீடு தந்தாங்க. யாரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருடைய காலகட்டம். ஸோ முதல்ல எவ்வளவு இருக்குது இடஒதுக்கீடு, பிசி சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேக்வேர்டு கிளாஸ், 48% தான் இருந்துச்சு. 20% எக்ஸ்ட்ரா போட்டு 68%ஆக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, எஸ்டிக்கு எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 69% கொண்டு வந்திருக்காங்க. இதை பண்ணது எம்ஜிஆரோட பீரியட் தான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும். ஸோ விபி சிங் அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% அப்படின்ற ரிசர்வேஷன் டேட்டாவை கொடுக்குறாங்க. ஸோ இது சொன்ன நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு என்ன சொல்லிட்டாங்க, 50%க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விபி சிங் கவர்மெண்ட் 27ன்னு சொல்கிறாங்க. இது உச்சநீதிமன்றம் 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் வச்சிருக்கிறது எவ்வளவு, 68%, 69%. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யனே தெரியாமல் இருந்தப்ப ஜெயலலிதா அவர்கள் தான், அவங்க தான் இப்போ சிஎம்மாக இருந்தாங்க. அவங்க 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவும் இதுக்கு ஆறுதல் அளித்தார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில் இதை சேர்த்துருக்காங்க. 69% இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ்டு கேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் கண்ட கனவை எப்போவுமே அசைக்க முடியாத அளவுக்கு உண்மையாக இருக்கணும், சரித்திரத்தில் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல் இண்டியா ரேடியோ கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது குறித்த ஒரு நியூஸ் தான் இது. ஆல் இந்தியா ரேடியோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுட்டு வந்துச்சு. ஸோ அப்போ இருந்த மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, அதை ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ இதுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ எந்த ஒரு முடிவுகளையுமே ரொம்ப திறம்பட யோசித்து பொறுமையாக செயல்படுத்தக்கூடியவர் அவர். அவரை பற்றின டேட்டாஸ் தான் இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், குடியரசு தின விழாவுக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர் தான் சிறப்பு விருந்தினராக வரப்போகிறாரு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வினா அது இந்த கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்கள் வர்றதா இருந்துச்சு. ஸோ இப்போ இல்லை, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தான் சிறப்பு விருந்தினராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா தொற்று காரணமாக இது வரைக்கும் 2021, 2022 இந்த 2 வருஷத்தில் மட்டும்தான் சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு யாருமே வரல. அது தவிர எல்லா வருஷமும் வந்தாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2023 இந்த நிகழாண்டில் யார் வந்திருப்பாங்க, பேர் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எகிப்து அதிபர் தான் வந்திருப்பார், எல்சிசி அவர் தான் சிறப்பு விருந்தினர். ஸோ இந்த வருஷம் வந்தவர் எகிப்து அதிபர் எல்சிசி, அடுத்த வருஷம் வரப்போகிறவர் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். இந்த பேர் ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தார் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா. ஸோ இந்த இஷ்யூ கொஞ்சம் முக்கியமான ஒரு இஷ்யூ தான். அவருடைய விருது பத்மஸ்ரீ அவார்டையே திருப்பி கொடுத்துட்டாரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹானரபிள் அவார்டு இன் அவர் கண்ட்ரி, அதையே திருப்பி கொடுத்துருக்காரு பஜ்ரங் புனியா. என்ன இஷ்யூங்கிறத பார்க்கலாம். பிரிஜ்பூஷன் மீதான பாலியல் துன்புறுத்தல் புகார் தொடர்பாக நம்ம நாட்டில் மல்யுத்த வீராங்கனைகள் நடப்பாண்டு ஜனவரியில் போராட்டத்தை தொடங்கினாங்க. அவங்க கூட பஜ்ரங் புனியாவும் இருந்தார். ஸோ இந்த விவகாரம் பெருசாக எந்த முடிவுகளையும் எட்டலை. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிக்க போகிறாரு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு.
அதனால் போலீஸ்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவர் வந்து கொடுக்கக்கூடாது, பிரதமரை நேரில் பார்த்து கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பிரதமரோட இல்லத்துக்கு போகிற நடைபாதையிலேயே அந்த விருதையும் அவரோட கடிதத்தையும் வச்சுட்டு வந்துட்டார். ஸோ இதுதான் இன்னைக்கான இஷ்யூ. மல்யுத்த வீரர் தான் பஜ்ரங் புனியா. என்ன வீரர்னு பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அவார்டு அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டை திருப்பி கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விளையாட்டுச் செய்திகள். ஸ்மிருதி, ஜெமிமா, தீப்தி நிதானம். இந்தியா 157 ரன்கள் முன்னிலையில் இருக்குது. ஆஸ்திரேலிய மகளிருக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய மகளிர் அணி 157 ரன்கள் எடுத்து முன்னிலையில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹாக்கி. அயர்லாந்தை வென்ற இந்திய மகளிர். இந்த ஹாக்கி எங்கே நடந்துட்டு இருக்குன்னா ஸ்பெயினில் நடக்குது. இதில் 5 நாடுகள் ஹாக்கி போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்தியா தனது கடைசி ஆட்டத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். T20 தொடரை கைப்பற்றியது மேற்கிந்திய தீவுகள். இங்கிலாந்துக்கு எதிராக 5வது T20 ஆட்டத்தை மேற்கிந்திய தீவுகள் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28 அப்போ இருந்து ஜூனியர் தேசிய மல்யுத்தம் நடைபெற போகுது. இது எங்கே நடக்கும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அகமது நகரில் தான் நடக்க போகுது ஜூனியர் மல்யுத்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய இடைநிற்றல் விகிதம் 21% உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. மறக்காமல் நோட்ஸ் எடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 9% இருக்குது. இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிப்பூர். இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர் தான். இதை நீங்கள் இந்த கிராஃப்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10%க்கும் குறைவாக இடைநிற்றல் விகிதம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டெல்லி இருக்குது 1.3%, ஹிமாச்சல் 2.5%, திரிபுரா 3.8%, ஹரியானா 7.8%, தமிழகம் 9%, உத்தரப்பிரதேசம் 9.2%, மத்திய பிரதேசம் 9.8%. ஸோ இதுதான் இடைநிற்றல் 10%ற்கு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள். நியர்லி 50% இடைநிற்றல் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. பேரை பார்த்து வச்சுக்கோங்க. படிக்காமல் எல்லாரும் ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2018 to 19 கல்வியாண்டில் இந்த விகிதம் 28.4% இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2020 to 21 இது 20.6% குறைஞ்சிருக்கு. தென் முன்னேற்றம் கண்டுள்ள அஸ்ஸாம். இந்த பகுதி பாருங்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தோல்வி மற்றும் இடைநிற்றல் குறைப்பதில் அஸ்ஸாம் மாநிலம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. இந்த மாநிலத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 44% இருந்த மாணவர்கள் இடைநிற்றல் விகிதம் தற்போது 28.5% குறைந்துள்ளது. ஸோ நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மராக யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம். ஓகே, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் ஒரு சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தோட இடைநிற்றல் விகிதம் 9%. இடைநிற்றலே இல்லாத மாநிலம் மணிப்பூர். தென் 10%ற்கு குறைவாக இடைநிற்றல் உள்ள மாநிலங்களோட லிஸ்ட் இருக்குது. நியர்லி 50 எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிசா. நல்ல முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் அஸ்ஸாம். தென் பழைய கல்வியாண்டை விட இந்த ஆண்டு சதவீதம் எப்படி இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. நியர்லி 20.5% குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள். BM ஸ்ரீ பள்ளி திட்டம். இந்த திட்டத்தில் சேராத தமிழகம் உட்பட 6 மாநிலங்களை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். முன்னேறும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் PM ஸ்ரீ பள்ளி திட்டம். இந்த திட்டத்தில் தமிழகம், பீகார், டெல்லி, கேரளம், ஒடிசா ஆகிய மாநிலங்கள் சேரலை. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சூடான் துணை இராணுவத்திடம் வீழ்ந்தது முக்கிய நகரம். சூடானில் மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்பட்ட முக்கிய நகரமான வாட் மதானி துணை இராணுவ படையான RSF-இடம் வீழ்ந்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். காசா தரைவழி தாக்குதலை விரிவுபடுத்தியது இஸ்ரேல். காசாவில் சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்த ஐநாவின் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ அந்த நேரத்தில் தன்னுடைய தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் விரிவுபடுத்தியுள்ளது. போர் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். புயல் நிவாரணம் கோரிய 5 லட்சம் பேரின் மனுக்கள் விரைவில் பரிசீலனை செய்யப்படும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அமெரிக்க பேராசிரியர்கள் 2 சாஸ்திரா ராமானுஜன் விருது வழங்கப்பட்டுள்ளது. சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கும்பகோணம் ஸ்ரீனிவாச ராமானுஜன் மையத்தில் அமெரிக்க பேராசிரியர்கள் 2 சாஸ்திரா ராமானுஜன் விருது வழங்கப்பட்டது. ஸோ சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கும்பகோணம் ஸ்ரீனிவாச ராமானுஜன் மையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த விழாவில் பெர்க்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களான ரூய் கியாசிங் ஜாங்,
யுன் கிங் டாங் ஆகிய 2 பேருக்கு சாஸ்திரா ராமானுஜன் விருது வழங்கப்பட்டது. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.